90 கிலோ எடையா குறைப்பது எப்படி? உலகத்துல 30-40 கோடி மக்கள் இந்த உடல் எடை பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க. அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகள் மட்டும் இல்லாம நம்மள மாதிரி வளரும் நாடுகளையும் மிக மிக அச்சுறுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை உடல் எடை பிரச்சனை. இந்த உடல் எடை பிரச்சனைனால என்ன மாதிரி நோய் வரும்? பின்னாடி அவங்களுக்கு சர்க்கரை வருமா? இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன மாதிரி உணவு முறையை நம்ம கடைபிடிக்கணும்? உடல் எடை குறைக்கிறதுக்கு ஆப்ரேஷன் இருக்கா? அந்த ஆப்ரேஷன் பண்றதுனால எதுவும் தீங்கு இருக்கா? இதை பத்தி எங்க மருத்துவமனையோட தலைமை உணவியல் ஆலோசகரோட எங்க மருத்துவமனை நர்ஸுகள் கலந்துரையாடும் ஒரு நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியை நீங்க முழுமையா பாருங்க. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உடல் எடை பிரச்சனையால அவதிப்படுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ மிக 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உடல் எடை பிரச்சனையால அவதிப்படுற ஒவ்வொருத்தரும் காமனா எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி. இது நீங்க கேட்கிற உங்க எண்ணத்துல உள்ள கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நீங்களே கேட்டு உங்க உடல் எடையை குறைக்கலாம். எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஸோ ஒரு நபருக்கு வெயிட் அதிகமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த காரணங்களால இருக்கலாம் அப்படின்னா, இப்போ இன்றைய நவீன காலகட்டத்தில் செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்போது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்காம உணவோடைய நேரங்களை மாற்றுறது. காலை உணவு குறைவாகவோ, மதிய உணவு பார்த்தீங்கன்னா அதை விட குறைவாகவோ, இந்த ரெண்டு உணவையும் சேர்த்து இரவு அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இரவு உணவு நிறைய சாப்பிட்டு உடனே போய் என்ன பண்ண போகிறாங்க, தூங்க போகிறாங்க. ஸோ அப்போ செரிமானமாய் சத்துக்கள் எல்லாமே அப்படியே பாடியில டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு வெயிட்டை கூடுறதுக்கு ஒரு காரணமா அமையுது. என்ன உணவுகள் சாப்பிட்டாலும் அதை செரிமானம் பண்ணி பர்ன் பண்ணிடணும். அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம செய்யணும். ஏன்னா சாப்பிட்றாங்க, ஆனால் அதுக்கு உண்டான வேலைகள் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால சாப்பிடக்கூடிய கலோரிகள் எல்லாமே உடம்புலேயே தங்குறதுனாலையும் வெயிட் கூடுது. அது இல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறதுனால தேவையான உணவுப் பொருட்கள் தவிர்த்துட்டு தேவையில்லாத உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுக்கிறாங்க. அதனால தான் வெயிட் கூடுது. சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கும்போது தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கலாம். மருத்துவரை அணுகி நம்ம தைராய்டு சமநிலை வச்சுக்கிறது மூலியமா வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு உடல் எடை அதிகமா இருந்தா அதனால அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் சார் வரும்? பொதுவாக பெண்களுக்கு எடை அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை வியாதி, இதய நோய், பிசிஓடி வரலாம். அப்புறம் குழந்தை பிறப்புல ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சார், வெயிட் அதிகமா இருந்தா சர்க்கரை நோய் வருமா? சர்க்கரை வியாதி வர்றதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தாலும் உடல் எடை அதிகமாக இருக்கிறதுன்றது சர்க்கரை வியாதி வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஒரு குறிப்பிட்ட அளவை விட உடல் எடை அதிகமாக போகும்போது இன்சுலினுடைய வேலைப்பாடு குறைஞ்சு போகுது. ஸோ இந்த மாதிரி குறையறதுனால உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரத்தில் சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணுமா சார்? எந்த மாதிரி உடற்பயிற்சிலாம் பண்ண வெயிட் குறையும்? நடைபயிற்சியோ இல்லை தொடர்ந்து மற்ற உடற்பயிற்சிகள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தேவையில்லாமல் அதிகமாக சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய கொழுப்புகள், கார்போஹைட்ரேட் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு மனிதர் ஒரு நடைபயிற்சி செய்கிறார் அப்படின்னா குறைந்தது 30 நிமிடங்களுக்கு மேலே பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 30 நிமிடங்களுக்கு மேலே பண்ணும்போது தான் அவங்களுடைய எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வச்சுக்கிற ஃபேட் கரைய ஆரம்பிக்கும். ஒரு நபர் சொல்லுவார் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பண்ணுற சண்டைகளையும் காலையில் ஒரு 20 நிமிஷம், மதியம் ஒரு 20 நிமிஷம், நைட்டு ஒரு 20 நிமிஷம் பிரித்து பண்ணுறேன். அது மாதிரி பிரித்து பண்ணுறதுனால அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு நபர் ஒரே நேரத்தில் ஒரு 40 நிமிஷமோ இல்லை 1 மணி நேரமோ தொடர்ந்து பண்ணினாங்க அப்படின்னா அதிகப்படியான பதிஞ்சிருக்க கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். இப்போ நடைபயிற்சி செய்கிறவங்க சில பேர் எனக்கு முட்டி வலி இருக்குது சார், எனக்கு பாத வலி இருக்குது, என்னால் நடக்க முடியல, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கை கால்களை தூக்கி இறக்கக்கூடிய பயிற்சிகள், படுத்துட்டே வளைந்து நெளிக்கக்கூடிய பயிற்சிகள், சிட்டிங் பொசிஷன்ல காலை தூக்கி இறக்கக்கூடிய சிறு சிறு பயிற்சிகள் 30 நிமிடங்கள் 40 நிமிடம் பண்ணும்போது உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். எந்த பயிற்சி வேணாலும் செய்யலாம். அந்த பயிற்சிகள் 30 நிமிடத்திற்கு மேலே பண்ணணும், 30 நிமிடம் குறைவாக பண்ணக்கூடாது. சார், இப்போ வெயிட் அதிகமாக இருக்கா, அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காண்டி ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ இந்த அறுவை சிகிச்சை முறைகள் ஒரு நபரால் பயிற்சிகளை மேற்கொள்ள முடியவில்லை, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எடை இருக்கிறதுனால இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதிகப்படியான இடம் இருந்ததுன்னா அவங்கள வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம். அப்படின்னும் போது ஒரு உயிர்காக்கும் முறையாக இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியும் லிப்போசக்ஷன்ற முறையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கும் அது காஸ்மெட்டிக் சர்ஜரி தான் நம்ம வச்சுருக்கோம். எசென்சியல் சர்ஜரியாக நம்ம பண்ணுறது கிடையாது. ஒருத்தர் 90 கிலோ இருக்காங்க அப்படின்னா அது அதிகமான எடையா, ரொம்ப அதிகமான வெயிட்டா அப்படிங்கிறத எப்படி சார் சொல்கிறது? ஒரு நபர் இப்போ 90 கிலோகிராம் வெயிட் இருக்கிறாங்கன்னா 185 சென்டிமீட்டர் இருக்குங்க நபருக்கு அது நார்மல், சரிங்களா. 170 இருக்கவங்களுக்கு அது ஓவர் வெயிட்டு, 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கவங்களுக்கு அது ஒபிசிட்டி. அதாவது 90 கிலோ எடை அவங்க உயரத்துக்கு ஏற்ற எடையான்றதை பார்க்கணும். ஆண்களுக்கு உடல் எடை அதிகமாக இருந்தால் அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் சார் வரும்? பொதுவாக உடல் எடை அதிகமாக இருக்கிற இருபாலருக்கும் பிரச்சனைகள் வரும். ஆண்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடிய ஆண்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு இதய பிரச்சனை வரலாம்,
சர்க்கரை வியாதி வரலாம், மூட்டு பிரச்சனைகள் வரலாம். இளமையில் அதிகமாக வெயிட் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பெறும் பாக்கியம் வந்து தள்ளி போகலாம், இல்லை வராமலையும் போகலாம். பிஎம்ஐனா என்ன சார்? அதை வச்சு எப்படி வெயிட் அதிகமாக இருக்காங்க இல்லைனா வெயிட் கம்மியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது? பேஷண்ட்டுடைய வெயிட்டு டிவைட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஒரு நபர் வந்து 60 கிலோ வெயிட் இருக்கிறாரு, 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து 60 டிவைட் பை 1.6 இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். ஒரு பர்சன் அண்டர் வெயிட்டில் இருக்கிறாங்களா, நார்மலாக இருக்கிறாங்களா, ஓவர் வெயிட்டில் இருக்காங்களா, ஒபிசிட்டியாக இருக்காங்களா, இல்லை மார்பிட் ஒபிசிட்டியாக இருக்காங்களா அப்படிங்கிற 5 கேட்டகரியாக பிரிக்கிறோம். எதை வச்சு? பிஎம்ஐ வச்சு. ஸோ இந்த பிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு கீழே இருந்தாங்க அப்படின்ற மாதிரினா அவங்க அண்டர் வெயிட், 18 to 21 இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நார்மல், 21 to 24 இருந்தாங்கன்னா ஓவர் வெயிட், 24லேருந்து 30 வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா ஒபிசிட்டி, மோர் தென் 30 இருந்தாங்க அப்படின்னா அவங்க மார்பிட் ஒபிசிட்டி. ஸோ இதுதான் வந்து பிஎம்ஐ கால்குலேஷன். உடல் எடை குறைப்பதற்கு என்ன சார் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பிளான் வந்து டயட் பிளான், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. ஸோ டயட்னு எடுத்துக்கிற போது பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி 3 வேளையும் அதிகமான கார்போஹைட்ரேட் பொருட்கள் எடுக்காம புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் அதிகமாகவும், கார்போஹைட்ரேட் பொருட்கள் மீடியமாகவும், கொழுப்பு பொருட்களை கம்மியாகவும் எடுக்க சொல்றோம். ஸோ அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கலரிஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் இந்த விகிதத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற முறையை வந்து நம்ம கொடுக்குறோம். இது இல்லாமல் ஏற்கனவே சேர்ந்து இருக்கிற அந்த அதிகப்படியான வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யறது மூலியமா நம்மளுக்கு குறையுது. நார்மலாக ஈஸியான எக்ஸசைஸ் இல்லாமல் கொஞ்சம் கடினமான பயிற்சிகள் செய்யறது மூலியமா. ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஆரோக்கியமான முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும், இந்த 2 விஷயங்களும் கண்டிப்பாக நம்மளுடைய உடல் எடையை குறைக்கும். வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பரிசோதனைலாம் பண்ணலாம் சார்? ஸோ உடல் எடை அதிகமாக இருக்கிற நபர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது அவங்களுடைய சர்க்கரை அளவுகளை பரிசோதனை பண்ணிக்கணும். எம்பிஜி, பிபிபிஜி, HbA1c இது 3 டெஸ்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் லிப்பிட் ப்ரொஃபைல், அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல், ட்ரைக்ளைசரைட் லெவல், மற்ற HDL, LDL மற்ற லிப்பிட் லெவல்கள் வந்து அவங்க வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை பரிசோதனையை எடுத்துக்கொள்வது நல்லது. இது இல்லாமல் சில நபர்களுடைய எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேர் மாடிப்படி ஏறும்போது ஒரு படி மேலே ஏற முடியாது, அது மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ட்ரெட்மில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் வாக் பண்ணுறது, இல்லை 12 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டு அவங்களுடைய ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாகுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த TMT டெஸ்ட் எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஸோ TMT டெஸ்ட் எடுக்கிறது மூலமா அவங்களுடைய இதயத்தோடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெயிட் குறைக்கிறனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா சார்? ஒரு நபர் 3 கிலோவிலிருந்து 4 கிலோ குறைக்கிறதுன்றது வந்து ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு. ஸோ அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோ இருக்கிறவங்க 70 கிலோ வரணும் அப்படின்னா, ஸோ 90 கிலோ இருந்து அடுத்த மாதம் முடியும் போது அவங்க டயட் மூலியமாகவோ அவங்க உடற்பயிற்சி மூலியமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 கிலோ வராங்க அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான எடை குறைப்பு. அதை விடுத்துட்டு 90 கிலோ வந்து சடனாக வந்து 80 கிலோ ஒரு 10 கிலோ குறைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துக்கும் கிட்னிக்கும் நல்லது கிடையாது. விகரஸாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ கிராஜுவலாக வெயிட் லாஸ் பண்ணணும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த மாத்திரைகள் இல்லை இந்த ஷார்ட்கட்ஸ் மாதிரி எடுத்துக்குவாங்க. அது வந்து உடலுக்கு நல்லது கிடையாது. எந்த விதமான ஷார்ட்கட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அதனால் எதிர்விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக எனக்கும் இருந்தது. அவங்க கேட்ட சந்தேகங்களுக்கு உரிய தீர்வை கொடுத்தன்ற ஒரு சந்தோஷத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வாய்ப்பை அளித்த மருத்துவருக்கும் மற்ற இதர சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள்.